முடிச்சூர் முதியோர் இல்லத்தில் திராவிட வெற்றிக் கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திராவிட வெற்றிக் கழகம் ஒருங்கிணைப்பாளர் மல்லை சத்யா அவர்களின் பிறந்த நாளை தாம்பரம் மாநகர திராவிட வெற்றிக் கழகம் சார்பில் கொண்டாடப்பட்டது. நமது மகத்தான தலைவர் மகாபலிபுரத்தில் 32 ஆண்டு காலம் மறுமலர்ச்சி திமுக உழைத்தவர். அதெல்லாம் இந்த இடத்துல பேச வேண்டாம். அவருக்கு ஒரு நல்ல அமைப்பை உருவாக்கி திராவிட வெற்றி கழகம் சொல்லி பேர் வச்சிருக்கார். அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆனால் இந்த இடத்துல கொண்டாடணும். எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வம், உங்களை எல்லாம் பார்க்கணும், உங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு கொடுக்கணும். எல்லாருமே நம்ம தாய் போல எல்லாம் செம்மண்டி பூங்கலாம் பூந்தனே என் பொன்மணிகள் என் பூங்கவில்லை என் குரலும் கண்ணி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா கண்ணை தேடி அழகில் தன்னின் குரலும் கண்ணி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா கனவே அழைக்கரவே இறைவன் என்னை தந்தானம்மா என் பொன்மணிகள் செல்லக்கிளியெல்லாம் செவ்வண்டி போக்கலாம் என் கண்ணிகள் அந்த இறைவன் தந்தை ஒருவன் அவனும் இல்லாதவன். அந்த இறைவன் தந்தை ஒருவன் அவனும் இல்லாதவன். தன்னை தேடி வேண்டும் பிள்ளை கண்ணீரக்கும் கொண்டானவன். கோவை கொள்ளும் கோடி வாழும் மழை கேட்கும் தந்தானவன். அச்சம் என்பது மடமையடா, ஐயாவை நான் இறந்தமையடா. அச்சம் என்பது மடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, ஐயாவை நான் இறந்தமையடா. மல்லை சத்யா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முடிச்சூர் பகுதியில் முதியோர் இல்லத்தில் தங்கி இருக்கும் முதியோர்களுக்கு அன்னதானம் தாம்பரம் மாநகர செயலாளர் ராஜா முகமது அவர்களின் ஏற்பாட்டில் வழங்கப்பட்டது. மேலும் முதியோர் இல்லத்தில் தங்கி இருக்கும் முதியோர்கள் கட்சி நிர்வாகிகள் இணைந்து கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து விழாவில் முதியோர்களின் ஆடல் பாடல் உற்சாகமாக நடைபெற்றது. இந்த சிறப்பு விழா அனைவருக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கியது. இந்த விழாவில் சந்தான கோபால் தலைமையில் வீரா மற்றும் தும்பா பிரான்சிஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாவட்ட செயலாளர்கள் ஊனே பார்த்திபன், கௌரிகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு முதியோர்களுக்கு உணவு பரிமாறி சிறப்பித்தனர். இதில் முடிச்சூர் ஸ்டாலின், பரசுராமன், சுந்தரம், கரிமுலா, பாண்டியன், ஜெகதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உங்களை மாதிரி அம்மாங்க தான் வந்து அண்ணனுக்கு வாழ்த்து சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அண்ணனுக்கு நீங்கள் பிறந்த இன்னைக்கு நீங்கள் வந்து சந்தோஷமாக ஆசீர்வாதித்து நீங்கள் அவர் பிறந்த நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள்.
நன்றி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. அதமானது பிரியாதிருக்க வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், நீண்டவனே நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து அத்தியாசத்தின் மதியங்களுக்காக எங்கள் வாழ்த்துக்களையும் எல்லாத்தையும் வாழும் நூறாண்டு காலம் வாழ, புகழாண்ட மன்னர் புகழ் போலே நூறாண்டு காலம் வாழ்க என்று நாங்கள்லாம் மனசார எழுதி நடத்தி வருகிறோம். இப்போதைக்கு ரொம்ப புரட்சி வேண்டியிருக்கு, மாற்றங்கள் வேண்டியிருக்கு. உங்களை போன்ற நல்லவர்களால் அந்த நிகழ்வை நீங்கள் கட்டாயம் நிகழ்த்தி முடிப்பீர்கள் அப்படி என்று நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். தங்களுக்காக, தங்களுடைய கட்சிக்காக நாங்கள் எல்லோரும் மனப்பூர்வமாக ஆண்டவனை வேண்டிக் கொண்டு ஆசீர்வாதம் செய்கிறோம். வாழ்க வளமுடன். பிறந்த நாள் வாழ்த்துக்களை ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் தங்களுடைய கட்சிக்காக சிறந்த சேவை ஆற்ற வேண்டும், அதற்கு உண்டான சக்தியை கடவுள் அவருக்கு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டு பிரார்த்திக்கிறோம். இன்றைய தினம் நமது மாமுல்லையார் மல்லையார் அவருடைய பிறந்த நாளில் தாம்பரத்தில் அமைந்துள்ள கோபாலன் லலிதா அவர்கள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த பலதரப்பட்ட தாய்மார்களை ஒன்றிணைத்து இந்த இடத்தில் அச்சய என்ற ஒரு ட்ரஸ்ட் மூலமாக அத்தனை தாய்மார்களை பாதுகாத்து அவர்கள் இது எந்த ஒரு நிதியும் இல்லாமல் மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பை நோக்கி தான் அந்த ட்ரஸ்ட் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ட்ரஸ்ட்டுக்கு முடிந்த அளவுக்கு பொதுமக்கள் சேவை செய்ய வேண்டும், உதவி புரிய வேண்டும். அதே போல் இந்த கோபாலன் நம்ம பாராட்ட கடமைப்பட்டவர்கள். அவர் செய்கிற இந்த சேவைக்கு ஒரு மகத்தான சேவை. தாய் இல்லாத போதுதான் அதனுடைய அருமை என்னன்றது நமக்கு உணர முடியும். அப்படிப்பட்ட பலதரப்பட்ட மக்கள் தாய்மார்கள் இங்கே உள்ள இருக்காங்க. அவங்க அரவணைச்சு பாதுகாத்து அவங்களுக்கு ஒரு வேளை சோறு கொடுக்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் சேர்த்து வச்சு அவங்களுக்கு 3 வேளை உணவு கொடுத்து, உடை கொடுத்து, எல்லா சௌகரியமும் கொடுத்து பாதுகாக்கிற அந்த கோபாலன் லலிதா அவர்களுக்கு நம்ம அனைவர்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். வருகின்ற எதிர்காலத்தில் நிச்சயமாக இந்த ட்ரஸ்ட்டுக்கு நாங்கள் அனைவரும் உதவி செய்வோம் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு எல்லாரையும் பார்த்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. முதலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அண்ணனோட பிறந்த நாள், இது மல்லை சத்யானோட பிறந்த நாள். இன்னைக்கு போல எப்பவுமே எல்லாம் நல்லவமா இருக்குன்னு பாருங்க.